நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டியின் ராயல் ஹோம்ஸ். நம்ம சென்னையோட ஹாட் ஸ்பாட் ஏரியால மெயின் ரோட்ல அழகான ஒரு வீடு கட்டணும். கோடிக்கணக்குல செலவாகுமே. கனவு வீடு கட்ட கோடிகள் வேணாம். நம்ம சென்னையோட இண்டஸ்ட்ரியல் ஹாட் ஸ்பாட் ஸ்ரீபெரும்புதூர்ல ஜஸ்ட் 36 lakhsல DTCP அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ராயல் ஹோம்ஸ்ல கிடைக்குது. சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டியின் ராயல் ஹோம்ஸ் பெங்களூர் சென்னை ஹைவேல இருக்கிற Hyundai ஃபேக்டரிக்கு பின்னாடியே இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க 9840098451. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். காசி எலெக்ஷன் எப்படி நடந்தது என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. அட போங்கப்பா, அதான் நீங்களே லைவ் போட்டீங்க, 20,000 பேர் பார்த்துட்டாங்க, அதில் நாங்களும் பார்த்துட்டோம், புதுசாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் என்னென்னா, லைவில் நெட்டு ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்கா, கேமரா ரோல் ஆகிடுச்சா, எப்பா மைக்கு கரெக்டாக பிடிப்பா, எல்லாம் சரி பண்ணிக்கப்பா, கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் தள்ளிங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் எடிட் பண்ணி எடிட்டட் வெர்ஷன் இந்த ஆவணப்பதிவு உங்களுக்காக வழங்குகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்வான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நகரத்தாருக்கென்று துவங்கப்பட்ட பிரத்யேகமான முதல் யூடியூப் சேனல். இது தொடங்கி 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். காசி எலெக்ஷன் நடந்தபோது ஒரு மிக மகிழ்வான செய்தி எங்களை வந்தடைந்தது. அந்த எலெக்ஷன் நேரடி தேர்தல் முடிவுகள் ஒளிபரப்பு நேரத்தில் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி 1 கோடி பார்வைகளை பெற்றிருக்கு. 10 மில்லியன் வியூஸ். பொதுவாக யூடியூப்பை பொறுத்தவரை இது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் நம்மை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40,000 45,000 புள்ளிகள், 1,25,000 1,50,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகச்சிறிய ஒரு சமூகம். ஆனால் இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிகவும் செல்வாக்கான ஒரு சமூகம். எதனால்? நமது கலாச்சாரத்தால், நமது பண்பாட்டால், நமது ஆன்மீக தொண்டுகளால், கல்வி பணியால். ஆரம்பத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய கல்வி சேவை செய்த சமூகம் நம்முடைய சமூகம். ஆக இந்த அத்தனை கலாச்சார பதிவுகளையும் நம் மக்களுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு மேன்மையான நோக்கில் எங்களால் துவங்கப்பட்டது தான் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி. ஆக அந்த வகையில் எண்ணிக்கையில் மிகவும் குறுகிய சமூகமாக இருந்தாலும் இந்த 1 கோடி பார்வைகளை பெற்றது எப்படி என்றால், நியூசிலாந்தில் இருந்து இந்த பக்கம் கனடா வரை 60 உலக நாடுகளில் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி தமிழ் கூறும் நல்லுலகால் மிகவும் விரும்பி பார்க்கப்படுகிற ஒரு சேனலாக இருக்கிறது. ஆக அந்த வகையில் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது 68,000 சந்தாதாரர்கள் 1,55,000 பார்வைகள் பெற்று நமது நகரத்தாருக்கென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சேனல்களில் முதன்மையாக சேனலாக விளங்குகிறது. இந்த வெற்றிக்கு காரணமான நகரத்தார் பெருமக்கள், எங்களுடைய விளம்பர நிறுவனங்கள், தமிழ் கூறும் நல்லுலகம், எங்களுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களின் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் நிறைய வர இருக்கின்றன. இப்பொழுது காசி தேர்தல் எப்படி நடந்தது ஒரு ஆவணப்பதிவு உங்களுக்காக. 2023-26 பருவத்திற்கான காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழக தேர்தல் கடந்த ஜனவரி 22 அன்று அரியக்குடி தாபா கார்டனில் மிக சிறப்பாக நடந்தது. தலைவர், துணைத் தலைவர்கள் 2, செயலாளர், பொருளாளர், உதவி செயலாளர்கள் 2 என 7 பேர் கொண்ட நிர்வாக குழுவிற்கு 37 நகரத்தார் பெருமக்கள் போட்டியிட்டார்கள். ஒரு சட்டமன்ற தேர்தலை எப்படி நமது அரசாங்கம் நடத்துமோ அப்படியே இந்த தேர்தலும் நடத்தப்பட்டது. கடந்த பருவ தலைவர் பழ ராமசாமி தேர்தல் அதிகாரி. அவரது தலைமையில் தேர்தல் பணிக்குழு சிறப்பாக செயல்பட்டது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார் பெருமக்களுக்கு மிக முக்கியமான நாள். நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தேர்தல் இன்னும் சில நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தலைவர், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். இந்த தேர்தலானது, இந்த தேர்தல் ஏற்பாடுகள், இந்த தேர்தலை பற்றி தலைவர் அவர்களும் அவருடைய நிர்வாகிகளும் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் காசி சத்திரத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுக்குழு திட்டமிட்டபடி, பொதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் சொல்லியபடி நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் நாங்கள் தேர்தலை நடத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிர்வாக குழு காசி சத்திர வரலாற்றில் முக்கிய பதிவாக நிறைய செயல்பாடுகளை செய்துள்ளது என்பதை பெருமைக்குரிய விஷயம்.
மீட்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கவும் மீட்கப்பட வேண்டிய சொத்துக்களை மீட்கவும் எதிர்வரும் பருவத்திற்காக ஒரு நிர்வாகக் குழு தேர்ந்தெடுக்கும் பொருட்டு இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலினுடைய முறைகளையும் இன்றைய நிகழ்வுகளையும் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு ராம லட்சுமணன் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். நன்றி, வணக்கம். அனைத்து நகரத்தார் பெருமக்களும் இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி தர உதவி செய்யுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய அருமை சகோதரர் ராம லட்சுமணன் அவர்கள் 3 ஆண்டு காலம் எங்களுடன் செயலாளராக இருந்து அரும்பாடுபட்டு இந்த சொத்துக்களை மீட்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாணயமும் கொண்ட நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய காசி சத்திர நிர்வாகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தலைவர் பலராமசாமி அவர்கள் சொன்னது போல மிகச்சிறப்பான ஏற்பாட்டுகளை எங்களது தேர்தல் அதிகாரியும் தலைவருமான அட்வொகேட் பலராமசாமி அவர்களும் அவர்களோடு ஒருங்கிணைந்து லைன்ஸ் கண்ணப்பண்ணன் அவர்களும் டைகர் சுப்பண்ணன் அவர்களும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த தேர்தலானது இப்பொழுது இங்கே நடைபெற இருக்கிறது. 37 வேட்பாளர்கள் இதிலே களம் கண்டுள்ளார்கள். 37 பேரிலே 7 நிர்வாகிகள் மட்டுமே தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். அதற்கு வாக்களிக்கும் எங்களது நகரத்தார் பெருமக்கள் 76 ஊர்களிலிருந்து 474 உறுப்பினர்களை கொண்ட இந்த தேர்தல் மிகச்சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது. 37 வேட்பாளரும் இந்த தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் குழு என்ன செய்ததோ என்ன சொன்னதோ அதை மிகச்சிறப்பாக பின்பற்றி நகரத்தாருடைய பண்பாடை இதுவரை காத்து வந்திருக்கிறார்கள் என்பதே இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக எங்கள் நிர்வாக குழுவுக்கு அமைகிறது. ஆகையால் இந்த நிர்வாக குழு நாங்கள் இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்று செயல்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டோம். மீதமுள்ள சொத்துக்களையும் நாங்கள் அங்கே சென்று மிகச்சிறப்பாக பணியாற்றிய பணிகளையும் இந்த வருகின்ற 7 பேரும் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளாக இங்கே வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களுடைய மூத்த துணைத் தலைவர் ஓனா சிறுவலை சார்ந்த திரு நாகப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன் பதிவு செய்வார்கள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023-2025 ஆண்டுக்கான தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தலைவர், செயலாளர் மற்றும் தேர்தல் குழு அதிகாரிகள் சிறப்பாக செய்துள்ளார்கள். அதனை பயன்படுத்தி வரக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பானவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே சத்திரம் செயல்பட உறுதுணையாக நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களுடைய அன்பு சகோதரர் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய துணைச் செயலாளர் தேவகோட்டையைச் சேர்ந்த சொக்கலிங்கண்ணன் அவர்கள் தங்களுடைய கருத்தை இப்பொழுது பதிவு செய்வார்கள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலானது எங்கள் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நகரத்தார் பராமரித்தபடி நடக்கின்றது. நாங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களால் முடிந்த அளவு ஐயாக்கள் தெரிவித்த சொத்தை காப்பாற்றி மீட்டு கொண்டிருக்கிறோம். இதை மீண்டும் தொடர்ந்து பராமரித்து நமக்கு நியாயத்தாருக்கு பயன்படும் வகையில் நல்ல கட்டங்களை கட்டி சொத்து நம் வசமே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது புதிதாக வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய 7 பேரையும் சேர்ந்தது. அதற்கு நகரத்தார் அனைவரும் ஒத்துழைத்து தொடர்ந்து நமது பாரம்பரியத்தை காப்பாற்றி நமது பிள்ளைகள் சந்தையில் இந்த சொத்தை அனுபவிக்குமாறு நமக்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்று செயல்பட்ட இந்த குழு வரும் ஆண்டுகளிலும் வர நிர்வாக குழுவுக்கு ஒத்துழைப்பு நல்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நகரத்தாருடைய மாண்பை காட்கிறபடியாக தலைவர் அவர்களும் நிர்வாகிகளும் இந்த தேர்தலை மிக சிறப்பாக இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஒரு கட்டுக்கோப்பு, மிக அழகான ஒரு வாக்குப்பதிவு இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அத்தனை பேரும் பொறுப்புக்கு வருகிறார்கள். தலைவர் சொன்னது மாதிரியாகவும் அவர்கள் சொன்னது மாதிரியாகவும் மீட்ட சொத்துக்களை காப்பதற்கும் இனிமேல் மீட்க வேண்டிய சொத்துக்களை அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் புதியதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற நிர்வாகிகள் அதற்குண்டான ஒத்துழைப்புகளை அவர்கள் நல்குவார்கள். நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக மதியம் ரிசல்ட்ஸ் மதியத்திற்கு மேல் அவர்கள் வேட்பாளர்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் எண்ணப்படும். அதற்குரிய ஏற்பாடுகளெல்லாம் நேற்று எங்களுடைய நிர்வாகத்தினரும் தேர்தல் குழுவும் செய்துள்ளது. ஆக போலிங் முடிந்த அரை மணி நேரத்துக்கு பின் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கப்படும். அதில் 7 வேட்பாளர்களுக்கும் அவருடைய வாக்குகள் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்படும். இந்த 7 வேட்பாளர்களுக்குரிய
வாக்குகளை எண்ணுவதற்கு 5 டேபிள்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தினர் கோஆர்டினேட்டராகவும் லீடர் ஒருவரும் அவர்களுக்கு கீழ் 5 பேர் கமிட்டி மெம்பர்களும் ஏற்படுத்தியுள்ளோம். ஆக நகரத்தார் பெருமக்கள் ஆதரவு கொடுத்து இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. செட்டிநாடே இன்று நடைபெறும் தேர்தலை எதிர்நோக்கியுள்ளது. குறைந்தபட்சம் 1600 நகரத்தார்கள் இங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தும் முகத்தான் இரவு பகல் பாராது கடந்த ஒரு மாத காலமாக எங்களுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களான நாச்சியாபுரத்தைச் சேர்ந்த லயன்ஸ் கண்ணப்பண்ணன் அவர்களும் ஆத்தங்குடியைச் சார்ந்த எங்களுடைய அருமை சகோதரர் திரு சுப்பண்ணன் அவர்களும் இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தும் முகத்தான் மிக சிரமப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள். அதை பற்றி முதலில் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரின் திரு லயன்ஸ் கண்ணப்பன் அவர்கள் அதை உங்களுக்கு முன்னாடி அதை எடுத்து உரைப்பார்கள். அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்களே, காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்தின் 2023-26 பருவத்திற்கான தேர்தல் பணிக்குழுவில் என்னையும் டைகர் சுப்பு அவர்களையும் இந்த பணிக்கு நியமனம் செய்த தலைவர் பல ராமசாமி அவர்களுக்கும் நிர்வாகக் குழுவினருக்கும் செயற்குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பணியிலே எங்களுக்கு இட்ட பணியை நாங்கள் செய்வதற்கு தலைவர் உள்பட அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் எங்களது தேர்தல் பணிக்குழுவில் உள்ள அத்துணை உறுப்பினர்களும் கடந்த ஒரு மாத காலமாக தினசரி எங்களோடு வந்து அலுவலகத்திலிருந்து அத்துணை பணிகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால்தான் இது வெற்றிகரமாக இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே அனைத்து நிர்வாகக்குழு தலைவர் மற்றும் எங்களுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக வேட்பாளர்களுடைய பூத் ஏஜென்ட்களும் எங்களுக்கு நல்ல உதவியை செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய கட்டளைகளை, எங்களுடைய வேண்டுகோளை அன்பு கட்டளையாக ஏற்று அத்துணையும் அதை கடைப்பிடித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் முக்கியமாக வேட்பாளர்களுக்கும் பூத் ஏஜென்ட்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நிலையிலே இன்று தேர்தல் மிகச்சிறப்பாக நடைபெற்று வெற்றி தோல்வி என்பது எதுவும் இல்லை. எல்லோரும் ஏதோ முன்னிலை போகிறார்கள், பின்னே போகிறோம் என்று சொல்லி எல்லோரும் இந்த காசி நாட்டுக்கோட்டை சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய வளர்ச்சியிலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காகவே இத்துணை காலம் அவர்கள் அதை முயற்சித்திருக்கின்றார்கள். எல்லோரும் யார் செய்தாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மிகச்சிறப்பான முறையிலே இந்த தேர்தலையும் நடத்தி கொடுத்து நிர்வாகமும் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை சத்திரமும் வளர அன்பான முறையிலே காசி விஸ்வநாதரை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அரியக்குடியில் அமைந்துள்ள தாப்பா கார்டனுடைய உரிமையாளர் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பெரிய உதவியாக இந்த அரங்கத்தை எங்களுக்கு உபயோகமாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நகரத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய மற்றொரு ஒருங்கிணைப்பாளரான ஆத்தங்குடியைச் சேர்ந்த திரு சுப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்தை எடுத்து வைப்பார்கள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த தேர்தலானது கடந்த ஒரு மாதமாக நல்ல முறையிலே சிறப்பாக நடந்து அதனுடைய வேலைகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று தேர்தல் நாள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இதில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. இது நாமே நமக்குள்ளே நடத்தி கொள்ளும் ஒரு தேர்தல். ஆகவே இதில் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் அது ஒன்றுமே எதையும் ஏன்னா இதில் வெற்றி பெறாதவர்களும் அந்த களத்தில் தான் பொதுக்குழுவில் தான் இருக்கப் போகிறார்கள். அவர்களும் காசி விஸ்வநாதருக்கு வேலை செய்யத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலானது நல்ல முறையிலே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தும். அதுவும் எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்களுடன் ஒத்துழைப்பு அளித்த தேர்தல் பணிக்குழு அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் நகரத்தார் பெருமக்கள் இங்கே ஏராளமாக கூடியிருக்கிறார்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சியினை கண்டு களித்து சிறப்பாக மாலை முடிந்தவுடன் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதுவே எங்களோட முக்கியமான வேண்டுகோள். பொதுக்குழு மெம்பர்களும் மற்றும் தேர்தலில் இருக்கும் அனைவரும் எங்களுடன் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்கி வருகிறார்கள். இன்றும் எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து எந்த விதமான ஒரு சங்கடங்களுக்கும் யாரும் ஆளாகாமல் விநாயக பெருமாள் அருளாலும் காசி விஸ்வநாதர் அருளாலும் இன்று இனிதே முடிந்து அனைவரும்
நல்ல மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி அண்ணன், நன்றி. இப்பொழுது நாம் தேர்தல் தொடங்க இருக்கிறது. அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. முதலாவதாக விக்னேஸ்வர பூஜைக்காக அந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறார்கள். வாருங்கள் பார்ப்போம். இந்த மண்டபத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து காசி சத்திரத்திற்காகவும் காசி விஸ்வநாதருக்காகவும் தந்த அண்ணன் கண்ணண்ணன் உள்ளிட்ட அவர்கள் குடும்பத்தாரை நாங்கள் எங்களது மனமாற பாராட்டுகிறோம். அவர்களை நாங்கள் அவருடைய புதல்வரும் வந்திருக்கிறார்கள், அவங்க சம்பந்தியும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக நாங்கள் வரவேற்று இந்த மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு இங்கே நாங்கள் அங்கீகாரம் செய்கின்றோம். பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலாவதாக கண்ணன் அவர்களுக்கு இந்த காசி பட்டை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். பொருளாளர் சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய மருமகள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிக்கு வருகிறார். சம்பந்தி அவர்களுக்கு நம்ம துணைத் தலைவர் நாகப்பன் அவர்கள் பொன்னாடை போட்டிக்கு வருகின்றார். இப்பணியை இவரால் முடிக்க முடியும்ன்ற மாதிரி கண்ணன் ஒரு அருமையான ஆளை நியமித்து ராம்குமார் மிகச்சிறந்த முறையில் நம்மளோட இரவு பகல் பார்க்காது உழைத்திருக்கின்றார். மேனேஜர் ராம்குமார் அவர்களுக்கு துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவிக்கின்றார். உதவி செயலாளர் அரியக்குடியைச் சேர்ந்த எங்களுடைய அருமை அண்ணன் வெங்கடாச்சலனுடைய குமாரர் திரு கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காசி சத்திரத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேட்பாளர்கள் அவர்களது ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் காலி வாக்குப்பெட்டிகள் காண்பிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு உள்ளே வாக்காளர் பெயர் ஒட்டப்படுகின்றது. பிறகு அந்த வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்படுகின்றன. 7 பேர் கொண்ட நிர்வாகக் குழுவிற்கு 37 நகரத்தார் பெருமக்கள் போட்டியிடுகின்றார்கள். 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்கள் அடையாள அட்டையை காண்பித்து பதிவு செய்து கொண்டு வாக்களிக்கும் இடத்திற்கு வருமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வாக்குப்பதிவு பூத் ஏஜென்ட் ஒவ்வொருவரிடமும் வாக்காளர்கள் 474 பேர்கள் அடங்கிய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வேட்பாளர்களுக்கு காசி தேர்தல் பணிக்குழு வழங்கிய அடையாள அட்டையில் உள்ள பெயர் வாசிக்கப்பட்டு புகைப்படம் சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் பதிவேட்டில் அவர்கள் எண்ணை சரிபார்த்து பூத் கமிட்டியார் அங்கீகரித்த பின்னரே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். முதல் வாக்கை பதிவு செய்கின்றார்கள். 36 lakhsல DTCP approved residential plots ராயல் ஹோம்ஸ்ல கிடைக்குது. சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டியின் ராயல் ஹோம்ஸ் பெங்களூர் சென்னை ஹைவேல இருக்கிற Hyundai ஃபேக்டரிக்கு பின்னாடியே இருக்கு. 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் வாக்களிக்க வரிசையில் காத்திருக்கின்றார்கள்.
அன்பே உருவானவர்கள் நகரத்தார்கள் என்றாலும் அதிரடியாக பவுன்சர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். இன்று ஏதோ ஒரு திருவிழா போல தாபா கார்டனில் செட்டிநாடே திரண்டிருக்கின்றது. 76 ஊர் நகரத்தார் பிரமுகர்கள் அனைவருமே இங்கு கூடியிருக்கின்றார்கள்.
தாபா கார்டனுக்கு அருகில் இருக்கின்ற கேவிஎஸ் மஹாலில் கார் பார்க்கிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு மாநாட்டிற்கு வந்த கார்கள் போல கார்கள் குவிந்து கிடக்கும் காட்சி. காலை 9 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மதியம் 2 மணி அளவில் கிட்டத்தட்ட நிறைவு பெறும் நிலைக்கு வந்தது. அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் வாக்களித்த பின்பு வேட்பாளர்கள் சிலரும் வாக்களிக்கின்றார்கள். வேட்பாளர்களும் பிரதிநிதிகளும் முழு அடைவு ஒத்துழைப்பு கொடுத்து 474க்கு 474 பிஃபோர் த டைம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அனைவருக்கும் மனமார்ந்த தரமான என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எல்லாரும் இதே இடத்துல இருங்க. இந்த ஓட்டு முடிஞ்ச உடனே சீல் பண்றோம். அது எல்லாரும் முன்னிலையிலும் நாங்கள் சீல் பண்ணணும். மேல அதை சீல் பண்ணோம்னா அப்புறம் நீங்கள் லஞ்சுக்கு போகலாம். போயிட்டு மணி 1:30 2:15 கவுண்டிங் ஆரம்பிக்கும். அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்துடலாம். யார் யார் வரணுமோ பூத் ஏஜென்ட்ஸ் பிளஸ் கேண்டிடேட்ஸ் அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். பார்த்துக்கலாம் தலைவர். மேல சீல் பண்ணுங்க. அதுக்கு மேல சீல் பண்ணுங்க. அவ்வளவுதானே. 36 lakhsல DTCP approved residential plots Royal Homesல கிடைக்குது. South India Property in Royal Homes, பெங்களூர் சென்னை ஹைவேல இருக்கிற Hyundai ஃபேக்டரிக்கு பின்னாடியே இருக்கு. முன்பெல்லாம் 7 வேட்பாளர்கள் வாக்குகளையும் தனித்தனியாக எண்ணி தனித்தனியாக அறிவிப்பார்களாம். இப்படியாக தலைவர் பதவிக்கு வெற்றியை அறிவிக்க இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிடுமாம். ஆனால் இப்பொழுது 7 வேட்பாளர்களுக்கும் பதிவான வாக்குகளை ஒரே நேரத்தில் முடிவுகளை அறிவிக்கும்படி தேர்தல் குழுவினர் ஒரு புது பாணியை அறிமுகப்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. மதிய உணவு இடைவேளை முடிந்து 2:45 மணி வாக்கில் வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. 4:30 மணிக்கெல்லாம் வெற்றி நிலவரம் வெளிவர ஆரம்பித்தது. வெற்றி பெற்ற வாக்காளர்கள் மகிழ்வில் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். வெற்றியை தவறவிட்டவர்கள் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார்கள். புதிய தலைவராக உலகம்பட்டி லேனா நாராயணன் வெற்றி பெற்றார். அண்ணா நாராயணண்ணே, வாழ்த்துக்கள். நாட்டுக்கோட்டை நேரத்தை இணை தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வெற்றியை என்ன சொல்கிறீங்கண்ணா? எப்படி அண்ணா, இந்த வெற்றி நம் நகரத்தார்களுக்கு கிடைத்த வெற்றி, காசி விஸ்வநாதருக்கு கிடைத்த வெற்றி, 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுக்கு கிடைத்த வெற்றி, 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை நான் இறைவனுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. உங்களுடைய பணி சிறக்கவும் நம்மளுடைய நகரத்தார் குலம் சிறக்கவும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ணா. வணக்கம். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டுருங்க. சொல்லுங்க அண்ணா. இல்லை இப்போ வந்து கேள்வியும் அண்ணன் தான், பதில் அண்ணன் தான். இப்போது நம்ம தொலைக்காட்சியிலேருந்து என்ன கேட்க போகிறாங்கன்னா, நிறைய நீங்கள் திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்கள, நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய திட்டங்களா, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னாங்க. நாங்கள் வந்து எதையுமே சின்னமாக சிந்திக்கிறதே இல்லை. எது சிந்திச்சாலும் பெருசு தான். அந்த சிந்திச்சு அதை நோக்கி பயணித்தோம் அப்படின்னோம்னா என்ன சிந்திக்கிறோமோ அது நடக்கும். நம்ம எல்லாருமா சேர்ந்து காசியில் ஒரு 10 மாடி கட்டடத்தில் 100 அறைகள் கொண்ட புதிய சத்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கட்டுகிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக அமையும். அதற்காக எனக்கு வாக்களித்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. ஒரு நிமிஷம். இதில் என்ன பியூட்டின்னா, எங்களுக்கு கிர்லோ ஜாயிண்ட்டும் நாராயண ஜாயிண்ட்டும் 2 பேரும் சேர்ந்துருக்கா. கண்டிப்பாக அது பெரிய சங்கதியாக மாறும். அது ரொம்ப பெரிய. துணைத் தலைவரும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இவ்வளவு தூரம் எல்லோரும் நன்றாக சப்போர்ட் பண்ணுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலே இது எனக்கு கிடைத்த பெரிய வெற்றி. நான் இந்த வெற்றியை நான் நன்றாக செய்வதுடன் இந்த தங்களுக்கு கைமாறு செய்வதாக நான் இந்த காசி விஸ்வநாதருக்கு உழைப்பதற்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து அவர்கள் சொல்படி அவர்கள் எல்லோரும் இணைந்து நன்றாக இந்த காசி சத்திரத்தை உருவாக்குவோம் என்பதை நான் இந்த தருணத்தில் உறுதி கூறிக்கொண்டு
எனது இந்த வாய்ப்பை நல்கியதற்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்முடைய விபி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் PLN முத்தையா வளையப்பட்டி அண்ணன் இப்பொழுது வெற்றி பெற்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை பற்றியான ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. 2010-13 நான் காசிக்கு இதே துணைத் தலைவராக இருந்தேன். மீண்டும் 10 வருஷம் கழித்து போட்டியிட்டேன். அப்போ 2010-13 சிடிஎஸ்பியில் சொர்ணலிங்கம் பண்ணது நான் தான் என்னுடைய வீட்டில் வச்சு பண்ணது. விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகம் நானும் காரைக்குடி கொட்டையை விட்டு அளவு பண்ணணும், சேர்ந்து தலைவராக இருந்து பண்ணோம். இன்னும் பல ஆக்கப்பணிகள் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் மேலும் எனக்கு நிறைய பண்ண வேண்டும்னு என்னுடைய அப்பீலே கொடுத்துருக்கேன். அதுபடி நான் எல்லாம் ஆக்கப்பூர்வமான படிகளை நிச்சயம் செய்வேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஓகே, மகிழ்ச்சிண்ணே. நீங்கள் உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும். நீங்கள் அப்பீலில் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு அத்தனை விதமான சேவைகளையும் காசி விஸ்வநாதர் அருள் புரியட்டும். நாட்டுக்கோட்டை இணைய தொலைக்காட்சி சர்வ வாழ்த்துக்கள். வணக்கம்ண்ணே. தேங்க்யூ. முடிவுகள் வந்துவிட்டாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் வரவில்லை. காரணம், ஜனவரி 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். நல்ல நேரத்தில் தான் எதையும் செய்வோம் நாம். ஆகையால் ராகு காலம் முடிந்து 6:30 மணியளவில் தாபா கார்டனில் உள்ள லாபியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை பல ராமசாமி அவர்கள் வெளியிட்டார்கள். நகரத்தார் பெருமக்களுக்கு வணக்கம். 2023-2026 பருவத்திற்கான நிர்வாகிகள் தேர்தல் 22/1/2023 என்று நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் 2023-2026 பருவத்திற்கான நமது கழகத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக இன்று நடந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கீழ்க்கண்ட வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் விவரம். மொத்த வாக்குகள் 474. திரு AR லட்சுமணன் அவர்கள் 16 வாக்குகள், திரு லேனா நாராயணன் அவர்கள் 219 வாக்குகள், திரு ரேனா ராமநாதன் அவர்கள் 70 வாக்குகள், திரு அரு சிவா அவர்கள் பெற்றது 169 வாக்குகள். இதில் திரு லேனா நாராயணன் அவர்கள் 219 வாக்குகள் பெற்று வெற்றி வேட்பாளராக இப்பொழுது அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து துணைத் தலைவர் பதவிக்கு திரு ராம அருணாச்சலம் அவர்கள் பெற்ற வாக்குகள் 40, திரு RM அருணாச்சலம் அவர்கள் பெற்ற வாக்குகள் 157, திரு AR லட்சுமணன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 47, திரு N மெய்யப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 110, திரு M முத்தையா அவர்கள் பெற்ற வாக்குகள் 172, திரு பைரவன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 149, திரு KR வீரப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 245. இந்த துணைத் தலைவர் பதவிக்கு 2 பதவிகள். அதில் திரு KR வீரப்பன் அவர்கள் 245 வாக்குகளும், திரு PLM முத்தையா அவர்கள் 172 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து செயலாளர் பதவி. இதில் திரு RM அருணாச்சலம் அவர்கள் பெற்ற வாக்குகள் 17, திரு L சிதம்பரம் அவர்கள் பெற்ற வாக்குகள் 68, திரு கதிரேசன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 199, திரு M முத்துக்குமார் அவர்கள் பெற்ற வாக்குகள் 134, திரு முத்துராமன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 43, திரு PL ராமநாதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 7. இதில் அதிக வாக்குகளை பெற்ற திரு கதிரேசன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 36 lakhsல DTCP approved residential plots ராயல் ஹோம்ஸ்ல கிடைக்குது. சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டியின் ராயல் ஹோம்ஸ் பெங்களூர் சென்னை ஹைவேல இருக்கிற Hyundai ஃபேக்டரிக்கு பின்னாடியே இருக்கு. அடுத்தபடியாக உதவி செயலாளர் பதவி திரு SP அழகப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 32, C அண்ணாமலை அவர்கள் பெற்ற வாக்குகள் 101, திரு ANS அண்ணாமலை அவர்கள் பெற்ற வாக்குகள் 10, RM கணேஷ் பாபு அவர்கள் பெற்ற வாக்குகள் 98, திரு பெரி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்ற வாக்குகள் 44, திரு மெய்யப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 17, திரு PL முத்தழகப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 89, திரு R முத்தையன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 84, திரு M
பழனியப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 53, திரு எஸ் பழனியப்பன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 56, திரு என் பஞ்சநலம் பெற்ற வாக்குகள் 43, திரு RMPL ராமநாதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 23, திரு PL ராமநாதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 193, திரு M ரவி அவர்கள் பெற்ற வாக்குகள் 37, திரு சௌரிராஜன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 40, திரு AL சுப்பிரமணியன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 14. இதில் 2 துணைச் செயலாளர்கள், அதில் திரு பழ ராமநாதன் அவர்களும் திரு சி அண்ணாமலை அவர்களும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக பொருளாளர் பதவி, இதில் திரு எஸ் இளங்கோவன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 92, திரு செந்தில்நாதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 182, திரு சுப்பிரமணியன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 83, திரு SM சுவாமிநாதன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 108. இதில் திரு செந்தில்நாதன் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் காசி விஸ்வநாதர் அவர்களால் அவர்கள் சீரும் சிறப்புமோடு செயல்பட எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கடந்த நிர்வாகம் அவர் எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நாம் மீட்ட சொத்துக்களை காப்பதற்கும் மீட்க வேண்டிய சொத்துக்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடன் சான்றிதழ்களையும் வழங்கினார்கள். இப்படியாக 2023-26 காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழக தேர்தல் இனிதே நடந்து முடிந்தது. நம் நகரத்தாரின் ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இறை பணியாற்ற புதிதாக தேர்வாகியுள்ள நிர்வாகிகளுக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.